இந்த முட்டாள் ஜனங்க வந்தா மாறிடும், கெஜ்ரிவால் வந்தா மாறிடும், கலாம் வந்தா மாறிடும் நம்பிக்கையில வாழ்க்கையை விட்டுட்டு இருப்பாங்க. யார் வந்தாலும் நாம மாறினா தான் எல்லாமே மாறணும்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும். இந்த நாயகி இப்ப திருந்தவும் நினைக்கிற திருந்தவே திருந்தாது. அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா போடா. ஏ செல்லங்களா என்னமா போலீஸ்டர் பொய் சொன்னீங்கடா, எனக்குதான் ஜோரம் ஆஹா ஜோரம், செத்த நாய் மேலதான் எத்தனை லாரிதான், ஐயா வந்துட்டாருங்க காஃபி போடணுமுங்க, ஐயா வந்துட்டாருங்க. உங்க மாதிரி சம்பந்தம் இல்லாதவனுக்கெல்லாம் ஜெய போடுற கூட்டம் ஊருக்கு ஊரு இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் நடிக்கிறத விட்டுட்டு கட்சி ஆரம்பிக்கலாமா, நாட்டை பிடிக்கலாமா, மந்திரி ஆகலாமான்னு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்னைக்கு திருந்துறீங்களோ அன்னைக்கு தாயா இந்த நாடே உருப்படும். விஜய் மாமா பார்க்க வந்திருக்கோம். விஜய் மாமா பார்க்க வந்திருக்கோம். இல்ல 31, 36 எல்லாமே தலைவர் தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். 50 வருஷத்துக்கு எங்க ஆளு தான். அவதான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு சைட்ல ரைட் போயாச்சு. என்ன இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்ப நம்ம வந்து முதல்வர் பதவிக்கெல்லாம் நம்ம எப்ப கட்சி ஆரம்பிச்சோம் அப்போ ரீச் பண்ணிட்டோம். நம்ம வந்து பிரதமருக்கு ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன், என்ன போய் ஜனாதிபதின்னு. தளபதி வந்து பிரதமர் ஆக்குவோம் கண்டிப்பா. முதல்வர் வந்து தாண்டி வந்துட்டோம், பிரதமர் ஆக்கிடுவோம். நீ ஏன்டா அழுவுற? இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை என்ன பண்றதுன்னு தெரியல. நடிகர் வந்தா எவ்வளவு கூட்டம் உங்களுக்கே தெரியும் சிஎம் சார். அப்படி தெரிஞ்சு இடம் கேட்டா எதுக்கு கொடுக்க மாட்டீங்க? இவ்வளவு உயிர் பறினா போலீஸா நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கடைசியில வந்து எல்லாம் நடிச்சிட்டு இருக்கீங்க. உடனேயோட ஒரு தட்டி பொச்ச மூடி ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பானா? நீங்க விஜய் நான் தொட்டு பாருங்க, தமிழ்நாடே கொந்தளிக்கும், போலீஸ் ஸ்டேஷனே பிளாஸ்ட் ஆயிடும். ஒரு பண்ண திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல. இதெல்லாம் இருந்தா அந்த நாடு உருப்படுமா? இந்த புரியுது, இதை கொண்டு போய் புலிபாரக்குள்ள வச்சு அமுக்கு. நீ விஜய் நான் வீடியோல மட்டும் இறங்கி பாரு, தமிழ்நாடே பிளாஸ்ட், ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தொட்டு மட்டும் பாரு. அவனுக்கு அவன் குஞ்சு மணி பிடிச்சா ஒழுங்கா ஒண்ணு கடிக்க தெரியாதியா? பொடி பைய எல்லா ரசிகர்களும் போலீஸ் ஸ்டேஷன் இருக்காது, அழுகிற விட்டுரும், ஒண்ணுமே பண்ண முடியாது. அரசு முடிஞ்சா பண்ணிப்பாரு, பிளாஸ்ட் ஆயிடும். நீங்க உள்ள இறங்கி பாருங்க விஜய் நான் வீட்டு உள்ள. நீங்க எல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். சாமி என்ன இப்படி உதைக்கிறீங்க? மாநாடு எப்படி இருக்கு? வெறித்தனமாக இருக்கு. ஆட்சி எவன் கையில இருந்தாலும் சிஎம் எங்க அண்ணன் தளபதி விஜய் தான்டா. டிஎம்கே தூண்டி விட்டு பேசுறாங்க. அவங்க மட்டும் மதுரை வந்தானா சத்தியமா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், அது கன்ஃபார்ம். 2026 விஜய் தான். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? டிவிக்கே தானே. உங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குங்களா? பத்து மணி நேரம் உட்காந்துருந்தோம் தளபதி பாக்குறது. காலையிலேயே வந்துட்டோம், மொட்டை ஐயர்ல சேரோட உட்காடுறோம். பார்த்தாச்சு, ஒரே ஒரு குறை தான், அழகர் பாட்டு போடல. இன்னொன்னு ஏன் வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும், பஸ் ஃப்ரீயா கொடுக்கணும்? அது கொடுக்கறாங்க ஏன்? அதுல இங்க இருந்து வாங்கி அதை தானே கொடுக்கறாங்க. ஏன் நம்மளால சம்பாதிக்க முடியாதா? தமிழ்நாடு பிளஸ் சுத்த போறாரு 2024 அவர்தான் ஜெயிக்க. என்ன பண்ண போறியா? தளபதி உயிருக்கு மேல ப்ரோ. எங்களுடைய நோக்கமே அடுத்தவங்களை டார்கெட் பண்ணணும், அடுத்தவங்களை வந்து இழிவா பேசினாங்க மேல வரணுங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்லைங்க. தலைவர் நிக்கிற வார்டுல தெரியாம நடந்துருச்சுமா, நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா. ஓ செம்மையா இருந்துச்சு. என்ன அது வரைக்கும் போனீங்கன்னா செருப்பு திருவிழா ஃபுல்லா நசுக்கினதுல ஃபுல்லா சட்னி ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய 4 பேர் மயக்கம் போட்டாங்க. ஒரு கோல்டு செயின் அந்து விழுந்துருச்சு, வெட்டி விழுந்துருச்சு.
4 பைக்கை ஃபுல்லா அடிச்சு உடச்சு மேல ஏறி நின்ட்டாங்க. டிவிக்கு தான் மாசு. அவர் கொள்கை என்ன? அவர் கொள்கை என்ன? நானும் குடிப்பேன் தான் இல்லைன்னு சொல்லல. சரி, இது வரைக்கும் சம்பாரிச்சதை வச்சு என்ன நல்லது பண்ணிருக்காரு? அதெல்லாம் ஊருக்கு ஊர், வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு. அங்க ஓட்டுக்குள்ள விஜய் எனக்கு மட்டும்தான். ஸ்டாலின் வந்தா நாடி விடுவோம். அந்த உதயநிதி ஸ்டாலின் வந்தா மண்டையிலே விட்டு விடுவோம். சூடா சுண்டலு விஜய் தம்பி மெண்டல் கொடூரமா. கட்டமைப்பு இல்ல, அது இல்ல, இது இல்லன்னு. யோ, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா. அவரை இட்டுன்னு போறதுல எங்களுக்கு கஷ்டம். சீமான் இந்த மாதிரி தளபதியை பத்தி பேசவே கூடாது. ஏடா உரமா பேசினா நம்ம வாங்கிட்டு தான் ஓடுவான். அவன் சாவ போறான், கூட சேர்த்து செத்துருவான். அவ்வளவுதான். இறந்தது வந்து இன்னும் டிஸ்டர்பா இருக்கு. அதனால எதுவும் பேசுறது பார்த்து சின்ன பசங்க தான். நாங்க சின்ன பசங்க தான். காலேஜ் லீவ் போட்டு தளபதியை பார்க்கிறதுக்காக வந்திருக்கேன். டிவிக்கு பயலுக 2026 சிஎம். தயவு செய்து அந்த பக்கம் அமைதியா வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த பக்கம் வந்துருங்க. கேபிள் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது. தயவு செய்து அந்த பக்கம் வாங்க. நாளே முதல்வர் தளபதி. தமிழ்நாடு இன்னைக்கு பயப்படுதுனா, எங்க தலைவரை பார்த்து பயப்படுதுனா தளபதிங்கிற ஒற்றை முகத்துக்கு தான். எங்க அண்ணன் தளபதிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வையன், ஒருத்தன் உயிரோட வீட்டு திரும்ப மாட்டேங்க. அது சரிடா, கொள்ளுங்க. விஜய் மாமா பார்க்க வந்திருக்கோம். மைக்க குறா இப்போ டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் குறா சாவடிச்சிருவேன் நானு. அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ரெடி எம்டி சார். திவ்யநாதனாகிய நான் செவ்வாய் கிரகத்துல ஐடி கம்பெனி கட்டப்படும், காத்துல கல்வீடு கட்டப்படும், அமெரிக்காவுக்கு ஒத்தடி பாதை போதப்படும், வீட்டுக்குள்ளே ஏரோப்ளேன் ஓட்டப்படும். வெறியா இருந்தேன், தளபதி வெறியனா இருந்தேன். அது வெறி அரசியல் வேறு, சினிமா துறை வேறு. ஒரு ரசிகர் மன்றத்தில இருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, சரிங்களா? விஜய் ரசிகர் மன்றத்தில இருந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்ப அந்த கட்சியில இருக்க அந்த ரசிகர் மன்றத்துக்குள்ள இருக்கவங்களே அவங்க பொண்டாட்டியே கூட்டு வந்து தாலியை கட்டிட்டு அந்த 2 கிராம் நகையை வாங்கிட்டு போவாங்க. அப்பயே அந்த அப்ப அவர் விஜய் ரசிகர், விஜய் நல்லவனா இருக்கலாம், அவர் பின்னாடி இருக்கவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்க்கணும்ல. அதை நீங்க ஏன் பார்க்க மாட்டீங்க? விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்க ஒவ்வொரு ஆளும் நல்லவனா கிடையாது. அதுல இருக்க மேல இருக்கவன் வந்து எல்லாமே ஊழல் தான் பண்றாங்க, சரிங்களா? அவன் தன்னோட பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து 2 கிராம் தங்கத்துக்கு, வெறும் 2 கிராம் தங்கத்துக்கு, அப்ப 2 கிராம் தங்கத்துக்கு அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்து தாலி கட்டினவங்க இப்ப அரசியலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா என்னென்ன ஊழல் பண்ணுவாங்க சொல்லுங்க. இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மானம் கெட்ட அயோக்கிய பள்ளிலாம் குழப்பத்தை புழுத்த வழியலாம். வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாரு. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான். என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. போயிரு, அது ரொம்ப நல்லது. நாம தான் வந்தாச்சு, மும்பை போயாச்சு, வந்தாச்சு, சைட்ல ரைட்டு போயாச்சு. விஜயனுடைய கொள்கை வந்து அது மாற்றமா எடுக்கணும், அதானே? விஜய் மாற்றமா
இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். முட்டா பசங்கடா, அருமைக்கிட்ட முண்டங்கடா. இதே நாகப்பட்டினத்துல 14 வருஷத்துக்கு முன்னாடி 2011ல February 22nd இதே நம்ம மீனவர்கள் தாக்கப்பட்டதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் ஒண்ணு நடத்தணும் இல்லையா? ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே, அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா? அவர் அண்ணனுக்கு கூட்டம்னு சொல்றாருல, நாங்க அண்ணனுக்கு கூட இல்ல. பைத்தியம் அதெல்லாம் பைத்தியம் என்னங்க போ. ஏங்க பைத்தியக்காரங்க எப்படி பூட்டி வைங்க, உள்ள பூட்டி வைங்க சார். எந்த சம்பவத்துக்காக நீங்க கட்சி தொடங்குனீங்க? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லமா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார் நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒண்ணும் புரியல, கூட்டத்தை கலந்துட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார் ஜனங்களா நீங்க எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு தெரிஞ்சுக்க துடிச்சிட்டு இருக்காங்க. சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். இந்த செனம் கொண்ட சிறுத்தையை சிராச்சு சிறங்கு வர வச்சுட்டாங்க, ஆறிருச்சு. இந்த மதம் கொண்ட யானைய மண்டி போட வச்சு நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணு இல்ல. இவ்வளவு நேரம் பேசியோ எதுக்கு கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு சொல்ல வேண்டிய மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்கு கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து போனா என்ன செய்வே? நீங்க யாருக்கும் பேட்டி கிடையாது, ஒண்ணு கிடையாது. போய் சொல்லுங்க. என்னங்க இப்ப என்ன கட்சி எல்லாரும் சொல்லிட்டீங்க. இப்ப என்ன கட்சி சொல்றீங்களா? எத்தனை வருஷம் தான் எல்லாரும் ஆளுவாங்க? ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்களேன், கண்டிப்பா மாறும். கண்டிப்பா எல்லாரும் மாத்தோம். என்னடி வாய்ஸ் இது? என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அந்த ஊதியத்தை நடிக்காதரா. இப்படியே சொல்லி இந்த ஒரு பிட்ட வச்சு தாங்க இவங்க ஏமாத்துறாங்க நம்மள.